டீச்சரை கூப்பிட்டு, கீர்த்தனா மேம் இருக்காங்க இல்லையா, மேம் வந்து டீச்சரை கூப்பிட்டு ஒரு கான்வர்சேஷன் நடத்துங்க அவங்க கூட. நீங்க பிறப்பால் தெலுங்குறாருங்க, யாராவது வந்து போங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல? தமிழ் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாடு தானே தொழில்துறை அமைச்சர். பிரிட்டனுக்கு ஒன்றும் தொழில்துறை அமைச்சர் இல்லையே. லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ஒன்றும் தொழில்துறை அமைச்சர் இல்லையே. ஜெர்மனுக்கு ஸ்வீடனுக்கு நீங்க தொழில்துறை அமைச்சரா? இல்ல வேற எதுவும் அமெரிக்க நாடுகளுக்கு தொழில்துறை அமைச்சரா? தமிழ்நாட்டுக்கு தானே தொழில்துறை அமைச்சர். விருதுநகர் சிவகாசியில் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. விருதுநகர் பக்கத்துல உங்க சொந்த ஊரு. ஏதோ வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி, அப்படியே அமெரிக்கால வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். பெரிய வந்து மேதை மாதிரி ஆங்கில புலமை இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. உலகத்துல யாருக்குமே ஆங்கில புலமை இல்லை. ஒரு கான்வர்சேஷன் நடத்துங்க அவங்க கூட. யார் டீச்சரை கூப்பிட்டு இவங்க வந்து கான்வர்சேஷன் நடத்தணுமா? அந்த பொண்ணு அழகா பதில் சொல்லுது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? ஃபாதரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா அது கூலி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருடைய பெண் அது. அந்த பெண்ணை அவமானப்படுத்தக்கூடிய அது ஒரு அதுக்கு வந்து ஆங்கிலம் தெரியல, ஆங்கிலம் தெரியல, தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நீங்க அமைச்சர் தானுங்க, நீங்க தமிழ்நாட்டு அமைச்சர் தானுங்க. தமிழ்நாட்டு அமைச்சர் போய் தமிழ்ல பேசுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? எவ்வளவு திமிரு உங்களுக்கு?